ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காயத்ரி கார்த்திக் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, நான் வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆச்சு. வெறுமே ஷார்ட்ஸ் வீடியோ மட்டும்தான் போட்டுட்ருக்கேன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிலமை சரியில்லை. பையனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. இப்போ ஓகே அவன் சரின்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். எடுத்தோடனே ரொம்ப லாங்காக ஸ்டார்ட் பண்ணாமல் கொஞ்சம் ஷார்ட்டாக ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், நீங்கள் இப்போ என்ன பார்த்துட்ருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு உப்புமா தாங்க. உப்புமா, கிச்சடி என்ன வேணால் சொல்லலாம். பட் இதோட ஃபைனல் அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரியாணி ஸ்மெல், பிரியாணி டேஸ்ட்டில் இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். அப்படி தான் பண்ணிகிட்ருக்கோம். என்ன பண்ணியிருக்கோம் இது வரைக்கும்னு பார்த்திங்கன்னா, எண்ணெய் ஊற்றிருக்கோம், நெய் ஊற்றிருக்கோம். அது நீங்கள் தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோம்பு, பட்டை, கிராம்பு, பட்டை, ஏலக்காய் மட்டும் ஒரு 5 போட்டிருக்கேன். ஏலக்காய் 2 வந்து பிரிஞ்சி இலை போட்டிருக்கேன். போட்டுட்டு தாளிப்பு கொடுத்துட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு பச்சை மிளகா போட்டு வதக்கிக்கிட்டேன். அது கூடயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக புதினா இலையும் போட்டு வதக்கிக்கிட்டேன். போட்டுட்டு உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் என்னெல்லாம் போடணுமோ போடுங்க. இன்றைக்கி என் வீட்டில் வெஜிடபிள்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரட்டும் உருளைக்கிழங்கும் தான் இருந்துச்சு. அதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா சாட் பண்ணிக்கிட்டேன். ஸோ வந்து கொஞ்சம் நல்லா வதங்கினா டேஸ்ட் நல்லா கொடுக்கும். இந்த சமயத்தில் நான் உப்பும் சேர்த்துக்கிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்கிக்கிறேன். ஸோ காயில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா உப்பு இறங்கி நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் வந்து இப்போயும் வந்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கிறேன். வதக்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த உப்புமா ஆர் கிச்சடி என்ன போட்டு செய்கிறேன்னு பார்த்திங்கன்னா சம்பா ரவைங்க, அது போட்டு தான் பண்ணுறேன். ரொம்ப ஹெல்த்தியான வெர்ஷன் தான் இந்த வீடியோ. இது வந்து பிரியாணி ஸ்மெல்லுக்கு மாறுமா அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். லாஸ்ட்டில் தாங்க இருக்குது மேஜிக்கு. இது வரைக்குமே நம்ம பட்டை, கிராம்பு, அப்புறம் புதினா இலைலாம் போட்டிருக்கோம். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்மெல் வந்துடும். ஓகே, ஆனால் வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபுல்லாக நான் சொன்ன டேஸ்ட்டை நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க. இப்போ அந்த ரவையை போட்டுட்டு நல்ல ஒரு 3 மினிட்ஸ் நல்லா அந்த நெய், எண்ணெய் அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா பெரட்டினீங்கன்னா நல்லா அந்த ரவை வந்து வறுப்படும். வறுப்பட்டதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் ரவைக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். சம்பா ரவைக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 கிளாஸ் ரவைக்கு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். அதே போல் நான் 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹைலே வச்சுருங்க. அது வந்து கொதிக்க ஆரம்பிக்கும். கரெக்டாக வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. கம்மியாக ஊற்றாதீங்க. ரொம்ப கம்மியாக ஊற்றுனீங்கன்னா அது சாப்பிடவே முடியாது. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரொம்ப ஹார்டாக இருக்கும். பட் இந்த மாதிரி 3 கிளாஸ் வாட்டர் ஊற்றுறீங்கன்னா சாஃப்ட்னஸ் கொடுக்கும். இங்கே பாருங்கள், ஹையில் வச்சதுக்கப்புறம் அது கொதிக்கிற கன்சிஸ்டன்சியில் வந்துச்சு. இதுதாங்க அந்த மேஜிக். என்னதுன்னு பார்த்திங்கன்னா இது வந்து ரம்பை இலைன்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் பேந்தோன் லீவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது இன்னொரு பேர் இருக்குது, பாஸ்மதி லீவ்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்குது. இது போட்டு நீங்கள் வச்சிங்கன்னா பயங்கர வாசனையாக இருக்கும். இந்த இலையை நீங்கள் சும்மாவே ஸ்மெல் பண்ணும்போது அந்த பாஸ்மதி ஸ்மெல் வரும். அதை போட்டுட்டு அடுப்பை ஃபுல் ஸ்லோ வச்சுட்டு தட்டை போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். நம்மளோட உப்புமா வந்து ரெடி ஆயிரும். அதோட கன்சிஸ்டன்சி பார்த்தா இப்படி தான் இருக்கும். இதுக்கப்புறம் ஹார்டாக இருக்க மாதிரி எடுக்காதீங்க. இப்படியே எடுத்து சர்வ் பண்ணிடுங்க. வாங்க இப்போ அத்தை என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். நயன்மா சாப்பிட்டு சொல்லுவோம். பார்த்தீங்களா வாசனையிலே பிரியாணி வாசனை வருதுன்னு சொல்லிட்டாங்க எங்கள் அத்தை. இது அந்த இலை போட்டியா? ஆமா, ரம்பை இலை. என்ன வாசனை வருது? பாஸ்மதி ரைஸ் வாசனை. ஒவ்வொரு பொண்ணுக்கும் கிச்சடி பிரியாணி வாசனை வருது. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. செஞ்சு பாருங்க. டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட். அவ்வளோதாங்க, நம்ம நினச்ச மாதிரியே அந்த பிரியாணி டேஸ்ட்டில் ஒரு கிச்சடி வந்து ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரம்பை இலையை வந்து நீங்கள் நிறைய ஃபுட்டில் யூஸ் பண்ணலாம். நீங்கள் நான்வெஜ்ஜில் யூஸ் பண்ணலாம், பிரியாணியில் யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஒரு வேளை பாஸ்மதி ரைஸ் போடல, நீங்கள் நார்மல் ரைஸ் போட்டு செய்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த இலை வந்து லாஸ்ட்டில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ரைஸ் வந்து பாஸ்மதி ரைஸ் ஸ்மெல்லு வருங்க.
கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் காயத்ரி கார்த்திக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப 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 தேங்க்யூ. டாட்டா பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.